18 பேர் கொண்ட ஒரு சிறிய குழுவோடு ஃபிடல் காஸ்ட்ரோவால், செகுவேராவால் ஒரு நாட்டை உருவாக்க முடிஞ்சது. வெறும் 4000 பேரை கொண்ட ஒரு அணியோடு சீனா என்கின்ற பெரும் தேசத்தை மாசே துங் அவர்களால் கட்டி எழுப்ப முடிந்தது. பாரிஸ் ஏர்போர்ட்டில் நான் இருக்கிற நேரம் என்னோட பொட்டியை வந்து பிக் பாக்கெட் அடிச்சு போயிட்டாங்க. பாஸ்போர்ட்டை தவிர ஒரு பைசா கூட என் கையில் இல்லை. நல்ல வேளை அந்த பாஸ்போர்ட் மட்டும் என் பாக்கெட்டில் இருந்தனால தப்பிச்சுட்டேன். ஒரு பைசா கூட என் கையில் இல்லை. என்னடா பண்ணுறது? அன்னைக்கு என் பிறந்த நாள் வேறு, ஜனவரி 22. நான் ஒரு வானொலியில் பணியாற்றிய காலத்தில் அந்த ஊரில் போர் நடக்குது. கெரசின் கிடையாது, பெட்ரோல் நாட் அலவுட், மெழுகுத்திரி நாட் அலவுட், எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ 7 மணி ஆச்சுன்னா இருட்டு மட்டும்தான். அப்போ அந்த ஊரில் நைட்டு சண்டை ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன், இரவு சண்டை ஆரம்பிக்கிறது, ஷெல்லிங் ஆரம்பிக்குதுன்னா எல்லாம் ஓடுவாங்க. பட் ஈழ விடுதலைக்காக நான் யாரும் நினச்சி பார்க்க முடியாத ரிஸ்கெல்லாம் நான் எடுத்திருக்கிறேன், மாற்றவும் செய்திருக்கிறேன். மாட்டி எல்லாம் முடிஞ்சிருக்கிற அந்த அப்படி வரும். இதுக்கு மேலே நம்ம பார்க்காமலேயே நமக்காக பிளஸ் பண்ணுறாங்க, நமக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? கண்ணுக்கு காணாமல் சம்பாதிக்கிற செல்வம் தான் பெரும் செல்வம் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த படைப்பிற்கு பின்னால் இறைவன் இருந்தார். He wanted to reflect that. படைப்பிற்கு பின்னால் இறைவன் இருந்தார். அதுதான் அடிப்படையை தவிர இப்படித்தான் செய்தார் என்பது புராணம். லைஃப்பில் வந்து எனக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறேன். ஐ ஃபோக்கஸ் மோர் ஆன் தி இன்டான்ஜிபிள்ஸ் ராதர் than the tangibles. டேஞ்சிபிள்ங்கிறது ஒன்று, இன்டான்ஜிபிள்ங்கிறது ஒன்று. இன்னைக்கு தொழில் நடந்து கையில் வந்துருச்சு, பணத்தை பார்த்துட்டோங்கிறது டேஞ்சிபிள், சொத்தை வாங்கிட்டோங்கிறது டேஞ்சிபிள். பட் இன்டான்ஜிபிள்ங்கிறது நம்ம கண்ணுக்கு காணாமல் இத்தனை நண்பர்கள் இருக்காங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கு வந்து நிற்கிறாங்க, நம்ம பார்க்காமலேயே நமக்காக பிளஸ் பண்ணுறாங்க, நமக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? கண்ணுக்கு காணாமல் சம்பாதிக்கிற செல்வம் தான் பெரும் செல்வம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து பர்சனலாக பெரிய ஒரு மாதிரி முரட்டுத்தனமான ஆள் தான் நான். பட் ஈழ விடுதலைக்காக நான் யாரும் நினச்சி பார்க்க முடியாத ரிஸ்கெல்லாம் நான் எடுத்திருக்கிறேன், மாற்றவும் செய்திருக்கிறேன். மாட்டி எல்லாம் முடிஞ்சிருக்கிற அந்த அப்படி வரும். இதுக்கு மேலே இல்லை. மாட்டினோன்னா என்ன, எங்கேயாவது ஒரு நாட்டில் ஜெயிலில் பிடிச்சி போடுவான், அதோட லைஃப் அந்த ஜெயிலில் இருக்கணும். அந்த மாதிரியான ட்ரக் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியும் பயப்படாதீங்க. இல்லை, ஐ மீன் அந்த நாட்டு சட்டத்துக்கு முரணான விஷயங்கள் நாங்கள் ஒரு விடுதலை போராட்டத்துக்காக செய்திருக்கிறோம். ஆனால் அந்த கடைசி பாயிண்டில் யாராவது வந்து நம்மளை அப்படியே கவர் பண்ணி வெளியெடுத்து கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நம்ம யோசித்து பார்க்குறப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 விஷயம் நான் உதாரணமாக சொல்லணுன்னா, உறவு பாலன்னு ஒரு நிகழ்ச்சி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு போரை புரிஞ்சுக்கணுன்னா போரில் வாழணும். போரில் வாழாதவர்களுக்கு போர் என்பது புரியாது. அப்போ நான் ஒரு வானொலியில் பணியாற்றிய காலத்தில் அந்த ஊரில் போர் நடக்குது. கெரசின் கிடையாது, பெட்ரோல் நாட் அலவுட், மெழுகுத்திரி நாட் அலவுட், எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ 7 மணி ஆச்சுன்னா இருட்டு மட்டும்தான். அப்போ அந்த ஊரில் நைட்டு சண்டை ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன், இரவு சண்டை ஆரம்பிக்கிறது, ஷெல்லிங் ஆரம்பிக்குதுன்னா எல்லாம் ஓடுவாங்க. இருளில் யார் யார் எங்கு ஓடுகிறார்கள் என்பது தெரியாது. அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், இப்படி ஓடிடுவாங்க. இப்போ தொலைபேசி கிடையாது, போஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுங்கிறப்போ தலைமுறையாக வாழ்ந்த ஒரு குடும்பம் சிதறண்டு போகும் ஒரு இரவில். ஒரே ஒரு வருஷம் மட்டும் நான் கையெழுத்து போட்டால் அந்த வெளிநாட்டில் எல்லாம் போய் அகதி அந்தஸ்து கூறுவாங்க இல்லைங்களா, எப்படியாவது கடல்லாம் போய் அங்கே போய் சேர்ந்துருவாங்க. பட் அங்கே கோர்ட்டுக்கு போகிறப்போ ஒரு இண்டிபெண்ட் இது வேணும். இவங்களை திருப்பி அனுப்புனா இவங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு நடுநிலையான ஒரு அதிகாரமோ ஒரு அமைப்பில் உள்ளவங்க ஒரு இது கொடுக்கணும். அது கோர்ட்டில் போட்டாச்சுன்னா பொதுவாக அப்போ அந்த ஒரு வருஷம் அந்த டிரெக்டருங்கிற வகையில் எனக்கு அந்த பவர் இருந்தது. நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா எப்படியும் ஒரு 1000 பேருக்காவது கொடுத்துருப்போம். ஒருத்தரை கூட நான் பார்த்ததில்லை. அவர் யாருன்னே கூட எனக்கு தெரியாது. ஃபோன் பண்ணி அழுவாங்க. நம்ம பாட்டுக்கு இவ்வளோ தூரம் கடலும் மலையும் கடந்து அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருக்குறாங்க, சரி அங்கே இருக்கட்டும், நான் கொடுத்துருவேன், அந்த லெட்டரை கொடுத்துருவேன். அப்படி 1000 பேர்.
இப்போ 1000 பேருக்கும் நடந்துன்னு அவங்க ஃபோன் மட்டும் போட்டு சொல்லுவாங்க. யாரையும் நான் பார்த்ததும் இல்லை, பார்க்கணுங்கிற அக்கறையும் எனக்கு வந்ததில்லை. பட் அவங்க ஒரு பிளெஸ்ஸிங் ஒன்று பண்ணுவாங்கல்ல. அந்த பிளெஸ்ஸிங் எப்படி ஒரு தடவை வந்ததுன்னா, பாரிஸ் ஏர்போர்ட்டில் நான் இருக்கிற நேரம் என்னோடய பொட்டியை வந்து பிக் வேணால் அடிச்சுட்டு போயிட்டாங்க. பாஸ்போர்ட்டை தவிர ஒரு பைசா கூட என் கையில் இல்லை. நல்ல வேளை அந்த பாஸ்போர்ட் மட்டும் என் பாக்கெட்டில் இருந்தனால தப்பிச்சுட்டேன். ஒரு பைசா கூட என் கையில் இல்லை. என்னடா பண்ணுறது? அன்னைக்கு என் பிறந்த நாள் வேறு, ஜனவரி 22 சரி, சோகத்தில் அது வேற. எனக்கு இங்கே மணிலாவில் இருக்கிற அகதிகளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 10,000 டாய்ஷ்மார்க் அப்போ யூரோ வர்றதுக்கு முன்னாடி அது வேற கொடுத்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ பணம் வேற போயிடுச்சு. சோகத்தில் போய் சரி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போவோம், அவன்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்லுவோம். ஏன்னா அதுதானே நம்ம ஃப்ளைட்டு, அட்லீஸ்ட் டிக்கெட்டாவது கொடுத்து ஊர் போய் சேர வழி இருக்கான்னு பார்ப்போன்னு அந்த ஏர்லைன் கவுண்டருக்கு போனால் அங்கே ஒரு தமிழில் கொஞ்சம் இந்தியா தமிழ் ஒரு முகம் தெரியுது. கொஞ்சம் மனசுக்கு ஒரு ஆறுதல். சரி, நான் போய் சார் எஸ் சார் அப்படின்னா ஐ எம் ஃபாதர் ஜெகத் கேஸ்பர்னு சொல்லல. அந்த நின்னவர் ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டார். ஓன்னு அழுவி வந்து என்னை கட்டி பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் அழுதுட்டு இருக்கிறார். அப்புறம் சொல்கிறார், ஃபாதர் இந்த இடத்துல நான் நிற்கிற காரணம் நீங்கள் போட்டு ஒரு கையெழுத்து தான் ஃபாதர், அதனால தான் நான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இது நடந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 4 வருஷம் ஆயிடுச்சு. யாருக்கு நான் கொடுத்தேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காமல் செய்கிற ஒரு நற்செயல் அந்த இடத்துல வந்து நிற்குது. இதுதான் கண்ணுக்கு காணாமல் நீங்கள் சேர்க்கிற செல்வம், இன்டான்ஜிபிள் வெல்த்துங்கிறது. அதுக்கப்புறம் பரவாயில்ல, நான் என் பர்த்டேங்கிறதையும் அது பேச்சுவாக்கில் வந்துருச்சு. அந்த அரை மணி நேரத்துலேயே அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு பார்த்து ஃப்ளைட் லேட்டு ஒரு 3.5 மணி நேரம். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி பாரிஸ்லேருந்து வந்து 10,000 டாய்ஷ்மார்க்கு 12,000 டாய்ஷ்மார்க்கு அவங்க எனக்கு காசை கலெக்ட் பண்ணி போட்டு கொடுத்துட்டாங்க. எக்கானமி கிளாஸில் போக வேண்டியது ஃபஸ்ட் கிளாஸுக்கு அப்கிரேட் பண்ணி விட்டாங்க. அங்கே வந்தால் எல்லாம் ஏர் ஹோஸ்டஸ் வந்து ஹாப்பி பர்த்டே பாடி அங்கே வானத்திலேயே பிறந்தநாள் கொண்டாடுகிற அளவுக்கு சார். what I'm saying is இன்டான்ஜிபிள் வெல்த், கண்ணுக்கு காணாத செல்வம், நாம் சேர்க்கிற செல்வம், அது நம்மை வந்து ஆழப்படுத்தும், உய்விக்கும், உயர்விக்கும். தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்தில் நீங்கள் கண்ணுக்கு காண்கிற செல்வம் ஈட்டுவதை விட கண்ணால் காணாத பெரும் செல்வம் ஈட்டுவீர்கள். இது இதனுடைய ஒரு சிறப்பு. அது இருக்கணும். நிறைவாக சென்ஸ் ஆஃப் பர்பஸ் தான். நான் சொல்றது, நான் 90 வயசு வரை சாக போறது இல்லை. ஏன்னா இந்த தமிழ் இனத்துக்கு நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற காரியங்களை செய்து முடிக்கிறவரை நான் சாக மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆனால் நான் சாக போறது இல்லை, சாக மாட்டேன். ஐ வில் நாட் டை அன்டில் ஐ ரீச் ஆர் அச்சீவ் வாட் ஐ வாண்ட் டு டூ ஃபார் திஸ் கம்யூனிட்டி. அரசியல் அல்ல, பதவி அல்ல. ஆனால் இந்த சமூகமும் உலகத்தில் ஒரு மரியாதையாக போற்றப்படணும். இனி ஒரு தடவை முள்ளிவாய்க்கால் அழிச்ச மாதிரி இந்த இனம் அழிக்கப்பட கூடாது. அதற்கான நிறுவன ஒழுங்குகளை செய்ய வேண்டும். நிறுவன ஒழுங்குகள் என்றால் செல்வம் அதிகம் சேர வேண்டும், ஊடக வலிமை வேண்டும், உலகத்தினுடைய அதிகார மையங்களோடு அமர்ந்து பேசுகிற அளவுக்கான ஆற்றல்களை எல்லாம் நம்முடைய சமூகத்திலிருந்து வளர்த்தெடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய பயணத்தினுடைய இலக்கு. என்னை உருவாக்குவதற்கு என் திருச்சபை குறைந்தது இன்றைய மதிப்பில் 1-2 கோடி ரூபாய் செலவிட்டிருக்கும். இன்றைய மதிப்பில், அன்றைய மதிப்பில் அல்ல. நிச்சயமாக என்னை 9ஆம் வகுப்பிலிருந்து அழைத்து வந்து படிக்க வைத்து கல்லூரி அந்த படிப்பெல்லாம் வந்து அந்த எங்களை படிப்பிப்பதற்கான பேராசிரியர்களை உருவாக்குவதற்கு அவர்களை அமெரிக்காவிற்கோ ஆக்ஸ்போர்டுக்கோ ரோமாபுரிக்கோ அனுப்பி அப்படி ஒருவரை உருவாக்கி கொண்டு வர வேண்டும் என்றால் நான் கேட்பது, ஒரு மதத்தை பரப்புகிறவர்களுக்கு இருக்கிற அக்கறை ஏன் ஒரு இனத்திற்கு இல்லாமல் போயிற்று என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்லையா? மீண்டும் சொல்கிறேன், ஒரு மதத்தை பரப்புவதற்கென்று இவ்வளவு முதலீடு செய்கிறார்கள். ஒரு இனம், ஒரு மக்கள் இனம், அதற்கென்று ஏன் நாம் வளங்களை, ஆற்றல்களை, மனிதர்களை ஏன் நாம் உருவாக்க கூடாது? எனவேதான் நான் எம்எல்ஏ எம்பி ஆகுவதோட எம்எல்ஏ எம்பி ஆக்கிடுவோம். சூரியதேவன் எல்லாம் ஒரு நாள் நம்ம ஆக்கிடுவோம், கட்டாயம் ஆக்கிடுவோம். ஒரு நாள் எம்எல்ஏ ஆக்கிடுவோம், எம்பி ஆக்கிடுவோம். இங்கே இருக்கிற 10 பேரையாவது நம்ம எம்பி எம்எல்ஏ ஆக்கிடுவோம். ஆனால் நம்ம எல்லோரும், நம்ம அத்தனை பேருமே இந்த இனத்திற்கான உருப்படிகளாக, தி அசெட்ஸ் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி, தமிழ் இனத்திற்கான பெருமிதமான அசெட்ஸ். இன்னைக்கு வந்து கூச்சமாக தான் எல்லாம் ஒரு 10 கோடி வந்தாலே அவன் தமிழ்னு சொல்ல மாட்டேங்கிறான்.
ஒரு பெருமிதமாக தன்னை தமிழன் என்று களத்தில் நின்று. ஆனால் சொல்லுகிறேன், இன்று நம் போன்றவர்கள், என் போன்றவர்கள் தமிழை உரத்து சொல்வதால் படித்தவர்கள், படிப்பில் உயர்ந்தவர்கள், செல்வத்தில் வெற்றி பெற்றவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் தமிழை பேசுவதால் எல்லோருக்கும் தயக்கம் அகன்று அவமானம் இல்லை, தமிழ் பெருமிதம்தான் என்கின்ற ஒரு எண்ணம் இன்று அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. பிகாஸ் வி கான்ஃபிடென்ட்லி அசர்ட் தமிழ். நம்ம அசர்ட் பண்ணாம போனால்தான் மற்றவங்களும் அகன்று போவாங்க. அதை இன்னைக்கு நம்ம தைரியமா இன்னைக்கு செய்கிறோம். அதுதான் இந்த பெருமன்றத்தினுடைய பணி என்று எடுத்துக்கொள்வோம். சென்ஸ் ஆஃப் பர்பஸ். நாங்கள் எங்கள் காலத்தில் இந்த தமிழ் இனம், நீங்க நினைச்சு பாரு, நேத்தி கூட நான் சொன்னேன், நாங்க எங்க ஏன் நான் கூட ஒரு சிலர் கேட்பாங்க, நீங்க ஏன் நீங்க மன்னிக்கணும், ஏன் நீங்க உங்களுக்கு தெரியும் திருவாசகத்தின் மேல எனக்கு எவ்வளவு பற்று அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மகேஷுக்கும் சொல்லணும், நீங்க எவல்யூஷனரி தியரி படிங்க. ஒரு சிங்கிள் செல் எப்போ ரெப்ளிகபிள் செல்லாக மாறிச்சதோ அன்னைக்கு தான் அந்த எவல்யூஷனரி தியரி. எல்லாரும் மதத்தில் இருக்கனால நான் சொல்கிறேன், வந்து மதத்தை ஒரு அளவோடு எடுத்துக்கங்க, ரொம்ப எல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறீங்க? இருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இப்போ இங்கெல்லாம் நம்ம வந்து மெச்சூர் பீப்புள். பைபிளில் சொல்லி இருக்கிறபடி கிரியேஷன் நடக்கலை. இட்ஸ் அ கிரியேஷன் ஸ்டோரி, ரைட்டுங்களா? இப்போ எங்களுக்கு படித்து தர்றப்பவே இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து ஜனங்களுக்கு போய் சொல்லாதீங்க, ஏன்னா டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அவங்க ஒரு சிம்பிள் ஃபெய்த்தில் போயிட்டுருக்குறாங்க. ஏதோ கடவுள் முதல் நாள் இதை படைத்தார், 2ஆம் நாள் இதை படைத்தார், 3ஆம் நாள் இதை படைத்தால், இப்படியெல்லாம் கிரியேஷன் நடக்கலை. பட் பைபிளை எழுதுகிறவர் இந்த படைப்பிற்கு பின்னால் இறைவன் இருந்தார். He wanted to reflect that. படைப்பிற்கு பின்னால் இறைவன் இருந்தார். அதுதான் அடிப்படையை தவிர இப்படித்தான் செய்தார் என்பது புராணம், கதை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? புராணம்ஸ் அண்ட் கதைகள் has become science. That's the whole problem. That's the whole problem. Now, coming back to it, எங்க இந்த டைக்ரஸ் ஆன எந்த பாயிண்ட்ல ஆன விட்டேன் நான்? திருவாசகத்தில் வந்து. ஸோ டூ மச் ஆஃப் ரிலிஜன் இஸ் வெரி பேட், வெரி வெரி பேட். இன்னைக்கு அது ஆயிடுச்சு. பட் திருவாசகம் ஏன் நான் வந்து இப்போ சப்போஸ் நான் ஆர்எஸ்எஸ் ரொம்ப திட்டுவேன், சாதாரணமாக திட்டுறதில்லை, நான் ஃபியர்ஸாக திட்டுவேன். ஏன் திட்டுவேன்னா, ஒரு 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 அம்பானிக்கு 2014 நேற்றுங்க தான் சார், 2014 1,68,000 கோடி. இன்னைக்கு கூட ஃபோனில் இன்னைக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, ஏர்டெல் வந்து ஒழிஞ்சுது, வோடஃபோன் ஒழியுது, மோனோபொலி பை முகேஷ் அம்பானி அண்ட் ஜியோ. 1,68,000 கோடி ரூபாய். அதுவே பெருசு. ஒரு ஒத்த மனுஷன் 28 மாடி வீடு கட்டி 20 எத்தனையோ லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் வல்காரிட்டி ஆஃப் வெல்த் ஷோ. 5 வருஷத்தில் அவன் சொத்து வந்து 3,65,000 கோடியா மாறுது. 3,65,000 crores rupees. 2014 50,000 கோடி சொத்து வச்சிருக்கிற அதானி வந்து 4 வருஷத்தில் 1,10,000 கோடியா மாறுது. Now this is my problem. This is my problem. ஓகே, நீ யூபியோடையோ குஜராத்தோடையோ நிறுத்திக்க. இந்த ஊருக்கு ஏன் வர? காவிரி டெல்டாவுக்கு எதுக்கு வர? நீ கன்னியாகுமரி கடலுக்கு நீ எதுக்கு வர? இருக்குதில்ல, இது ஏன் ஊர், இது என் மூதாதையர்கள் வாழ்ந்து சுவாசித்த அவர்களுடைய நினைவுகளும் மூச்சும் உலவுகிற ஒரு நிலம். என் தலைமுறைகள், நம் தலைமுறைகள் வாழ வேண்டிய ஆள வேண்டிய ஒரு நிலம். அப்போ உங்களை கவர் பண்ணுறதுக்கு, இந்த கொள்ளையை கவர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு மதத்தை கொண்டு வராங்கிறது தான் என்னோட வலியும் வேதனையுமே தவிர, மற்றபடி வந்து மதம் என்பது என்ன பொறுத்தவரை அளவோடு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ பர்சனல் பிலீஃப் சிஸ்டம். எதுவும் நிரந்தரமாக இருக்காது. நீங்கள் யாராவது 1000 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற மதம் தான் இப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்மளை மாதிரி முட்டாள்கள் வேறு யாரும் கிடையாது. மாறிக்கொண்டே இருக்கும், உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், வழிபடுகிற விதம், நம்பிக்கைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த தமிழ் மட்டும் சீரிழமை திறம்பியதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, இளமை மாறாது. அந்த சீரிழமை திறம் இருப்பதற்கு காரணமே இந்த மொழிக்குள் மானுட உய்விற்கான அனைத்து அறச்சிறப்புகளும் இருக்கின்றன என்பதால் தான் தமிழ் வாழ்கிறது. அந்த தமிழின் உயர்வை நம்ம கொண்டு போய் நிறுத்தணும். அந்த ஒரு பர்பஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த அமைப்பு நம்ம வந்து வேலை செய்ய முடியுங்க. இல்லைன்னா நிச்சயமாக வேலை செய்ய முடியாது. அந்த பர்பஸோடு நம்ம எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். தேர்ஃபோர் நிறைய மற்றவங்களுக்கு நீங்கள் சொன்ன யாரோ சொன்னாங்க இல்லைங்களா, ஐ மீன் த கிவர் கெட்ஸ் மோர்.
இதுக்கு மேலேயும் மகேஷ் பிரதர் உரிமையோட சொல்கிறேன், 16 பேருங்கிறது நம்ம எல்லாருடைய பொது தோல்வியாக இருக்கும். We have to take this is our family now. This is our family. Every chapter is our family. So we have to see. எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், பட் நீங்கள் நேரம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது நமக்காக செய்கிறது. அடுத்த தடவை வர நேரம் எஸ் தேவ் க்ரோன். இன்னும் நிறைய ஊற்றிக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஹரிகிருஷ்ணன் சார் அவங்க தே ஆர் பிரிங்கிங் நியூ ஐடியாஸ், புதிய எண்ணங்களை கொண்டு வராங்க. நிச்சயமாக இப்போ பாலமுருகன் சார் வந்திருக்காரு, தெரியுது. நல்ல ட்ரைனிங்கில் அவருக்கு நல்ல இது இருக்குது. மார்ட்டின் நல்ல திறமை இருக்குது. நீங்களே கொஞ்சம் சேர்ந்துக்குங்க. என்னை மட்டும் சும்மா வந்து இந்த ஒரு பூஜைக்கு வச்சுருக்கிற அந்த சாமி மாதிரி நீங்கள் பயன்படுத்திங்க. அப்பப்போ ஒரு முகத்தை காட்டி ஒரு இருக்கிறாரு அப்படின்ட்டு. பட் நீங்களெல்லாம் எடுத்து செய்யுங்க. ஒருத்தர் நீங்கள் வளர்த்து விடுங்க. அமைப்பை வந்து இந்த இடத்துல இருந்து நான் சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்கிறேன். நேத்திக்கு சொன்னேன், இன்றைக்கி நம்ம 200 பேர் இருக்கிறோம். 200 அதிகமாகவே இருப்போம்னு நினைக்கிறேன். 250 பேர் சீரியஸ் உறுப்பினர் இருக்கிறோம். இதை நாம் 1,00,000 பேர் என்று கொண்டு வந்து நிறுத்தினோம் என்றால் உலக அளவிலான தமிழர்களின் தலைவிதியை மாற்றி காட்டுவது என் பொறுப்பு என்று நான் டிக்ளேர் பண்றேன்னு வச்சுருக்கேன். பண்ணி காட்ட முடியும். We'll do that. எந்த ஆட்சியையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய அவசியமும் இல்லை. We can change the destiny of தமிழ்ஸ். அந்த உறுதியோடு நான் சொன்னேன் இல்லைங்களா, 18 பேர் கொண்ட ஒரு சிறிய குழுவோடு ஃபிடல் காஸ்ட்ரோவால் செகுவேராவால் ஒரு நாட்டை உருவாக்க முடிஞ்சது. வெறும் 4000 பேரை கொண்ட ஒரு அணியோடு சீனா என்கின்ற பெரும் தேசத்தை மாசே துங் அவர்களால் கட்டி எழுப்ப முடிந்தது. நாம் 1,00,000 பேர் ஒத்த கருத்தோடு சேர்ந்து ஒவ்வொருவரும் வென்றோம், இந்த இனமும் வென்றது என்கின்ற ஒரு நிலையை மாற்றி காட்ட முடியும். அந்த சென்ஸ் ஆஃப் பர்பஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா 16 பேரில் நிற்காது. 4 வாரத்திலே அது 40ஆக மாறும். பிகம் மிஷனரிஸ். ஐ எம் சேயிங் த கிறிஸ்டியன் வேர்ட். எவாஞ்சலைசேஷனுங்கிறதும் மிஷனரிங்கிறதும் இட்ஸ் அ கிறிஸ்டியன் வேர்ட். ஐ எம் சேயிங் பிகம் தமிழ் மிஷனரிஸ். நீங்கள் தமிழுக்கான மிஷனரிஸாக மாறுங்க. 10 பேர்கிட்ட பேசுங்க. குறிப்பாக பெண்கள் சென்று பேசினால் உலகம் ஏற்றுக்கொள்ளும், நம்பும். அந்த வகையில் இந்நாளில் நான் பாராட்ட விரும்புவது, நம்முடைய சிகரம் அணியினர் வந்து ஒரு சிறு தொழில் முயற்சிகளை இணைந்து செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அவங்க அணியில் இருக்கக்கூடிய 30-40 பேர் சேர்ந்து செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதை நாம் கரவொலி எழுப்பி பாராட்ட வேண்டும். நான் சொல்லுகிறேன், 250 பேரும் இணைந்து ஒன்று தொடங்கினால் என்ன, ஒரு தொழிலை சிந்திக்கலாமே. எல்லாருக்கும் வருமானம் வருகிறபடி, நல்ல வருமானம் வருகிறபடி எல்லாம் சேர்ந்து, தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேசுங்க. 100 ரூபா போட்டால் ஒரு 200 ரூபா வருங்கிற அளவுக்கான தொழிலெல்லாம் இருக்குது. அந்த தொழிலுக்கு ஒருவேளை 10 லட்சம் ரூபாயோ 1 கோடின்னு வச்சுக்கோமே. 1 கோடி ரூபாயை ஒருவர் போட்டால் ரிஸ்க்கு, 200 பேர் போட்டால் அது டிஸ்ட்ரிபியூட்டட் இல்லையா. 200 பேர் அந்த ரிஸ்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். யோசிங்களேன், சேர்ந்து நீங்கள் யோசிக்கலாம், ஃபுட்டை யோசிக்கலாம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, சென்னையில் வந்து டீ ஸ்நாக் மார்க்கெட் மட்டும் 20,000 crores a year, 20,000 கோடி. அதை ஒழுங்காக சீராக ஒரு அமைப்பே ஏன் செய்யக்கூடாது? 200 பேர் முதலீட்டில் ஏன் செய்யக்கூடாது? ஏன் பயிற்றுவிக்கக்கூடாது? ஏன் நம் வீட்டு பெண்களை வந்து இன்னைக்கு அதான் இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். வந்து இன்னைக்கு நோய்க்கு பல காரணங்கள் உண்டு. சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா பாம் ஆயில் இந்த உடம்புக்கு ஏற்றதே கிடையாது. அது வந்து டெஃபினெட்லி பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான். சன்ஃப்ளவர் ஆயிலுங்கிறது பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான், சந்தேகமே கிடையாது. அல்லது வந்து இந்த மைதா, இன்னைக்கு பரோட்டா. அதான் ஒருத்தர் சொன்னார் எனக்கு வந்து, ஃபாதர் கவலையே இல்லை, மருத்துவமனை நடத்துகிறவர், பரோட்டா கடை இருக்கிறவரை எங்கள் தொழிலுக்கு சேதம் வரவே வராது. ஹாஸ்பிட்டல் தொழிலுக்கு என்னைக்கு சேதமே வராது பரோட்டா கடை. நான் சொல்கிறேன், ஏன் நம்ம வந்து குட்டி குட்டி பரோட்டா கடையோ இட்லி கடையோ ஏன் ஒரு அமைப்பாக யோசிக்கக்கூடாது? ஒன்லி கோதுமை தான், நல்ல கோதுமை. ஒன்லி யூ கிவ் குட் ஃபுட் ஏன்னு நினைக்கக்கூடாது. இட்ஸ் டூவபிள்ங்கிற. சேர்ந்து சிந்திங்க. மேக் திஸ் as a community, make this as a movement. As a priest, I am very much thankful to my religion, because அந்த ரிலிஜன் இல்லாமல் நான் இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. பட் ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் ஸ்டக், இன்க்ளூடிங் மை ஓன் ரிலிஜன் டுடே. எந்த ரிலிஜனுக்கு இன்னைக்கு நியூ ஐடியாஸ் இல்லை, புதிய எண்ணங்கள்லாம் இல்லை. தி ரிலிஜன்ஸ் ஹேவ் பிகம் சோ ஸ்டேல். எல்லாம் ஒரே சடங்கு, சம்பிரதாயம், கொண்டாட்டம், எழுப்புதல் கூட்டம், கும்பாபிஷேகம், குடமுழுக்கு, இதில் தான் இருக்கே தவிர மக்கள் வாழ்வை கட்டி எழுப்புவது என்பது எந்த மதத்தினுடைய அக்கறையாகவும் இன்று இல்லை. எனவே தமிழ் எடுத்துக்கொள்கிறது.
நாம் எடுத்துக்கொள்கிறோம், இணைந்து எடுக்கிறோம். அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நமக்கென்று ஒரு கடப்பாடு இருக்கிறது. அரசை மறந்து விடுங்கள், அரசியலை மறந்து விடுங்கள், மதத்தை மறந்து விடுங்கள். தமிழ் என்பதை பற்றி கொண்டு நாம் இந்த இனத்தை, இந்த நிலத்தை மாற்றி காட்டினால் இதை பார்த்து இந்த உலகமும் அடடா, ஒரு இனம் தன்னை தகவமைத்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் உலகத்திற்கான முன்மாதிரியாய் வளர்ந்திருக்கிறது என்கின்ற அளவுக்கு நாம் வளர முடியுமா என்கின்ற சவாலை முன்வைத்து செல்வோம். நடக்காததல்ல, கட்டாயம் நடக்கும். நடக்க முடியாமல் போனால் பரவாயில்லை, நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம், நட்பாக இருந்தோம் என்கின்ற ஒரு நிறைவாவது நமக்கு இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் நமக்கான காலத்தை கட்டி எழுப்புவோம் என்கின்ற உறுதியோடு நீங்கள் நடவுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, தலைவர்கள் அடிக்கடி சந்தியுங்கள், அன்போடு பேசுங்கள், உறவு கொண்டாடுங்கள். எனக்கு பொதுவாக செமினாரில் உருவாகிறத விட நட்பு ஒன்று கூடல்களில் தான் மனிதர்கள் புடமிடப்படுகிறார்கள். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையில் நீங்கள் தலைவர்கள் எல்லாரும் ரொம்ப எல்லாரும் நட்பாக கூடனா சில நேரம் குளறுபடி போகுது. ஏன்னா தமிழர்களுக்கே இன்னொரு ரொம்ப சிக்கல் இருக்கு. இந்த அல்ப காரியங்களை ரொம்ப பேசுவாங்க. சில்லறை விஷயங்களில் அதிகமாக நேரம் செலவிடுகின்ற ரசிக்கின்ற ஒரு இனம் இந்த இனம் இருக்குதா இல்லைங்களா? அதனால தான் நான் ரொம்ப பேரை கூட்டுறதில்லை. பட் தலைவர்களை கேட்டுக்கொள்வது, அடிக்கடி நீங்கள் சந்தியுங்கள், பொது திட்டங்களை பற்றி யோசியுங்கள். எல்லா உறுப்பினர்களுக்கும் எப்படி மாதம் இன்னும் ஒரு 5000 ரூபா சம்பாரித்து கொடுக்கறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. ஒரு பெரிய தொழிலை செய்து அதை பப்ளிக் லிஸ்டடாக கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 லட்சம் 50 லட்சம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது யோசித்தா பண்ண முடியும். தயாளன்லாம் நீங்கள் ஸ்டார் ஹோட்டல்லாம் வேலை செய்யறோம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் டிசிப்ளின் பண்ணி கொடுக்கலாம், மோட்டிவேட் பண்ணி நிறைய ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணலாம், பிராண்ட் கிரியேட் பண்ணலாம். ஹூ ஆர் தீஸ் பீப்புள் அப்படின்னு எல்லாரும் கேட்குற மாதிரி செய்யுங்களா. ஹூ ஆர் தீஸ் பீப்புள், சீட்டாஸுங்கிறாங்க, ரைஸுங்கிறாங்க, ஹூ ஆர் தீஸ் பீப்புள் அப்படின்னு. எப்படி மாட்சே துங்கனுடைய 4000 அந்த தியாகத்தை பார்த்தெல்லாம் வந்தாங்கல்ல, தியாகத்தை பார்த்து வந்தாங்கல்ல, அல்லது ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த டீமனுடைய தியாகத்தை பார்த்து வந்தாங்கல்ல. ஹூ ஆர் தீஸ் பீப்புள், இவங்க யார் என்று மக்கள் கேட்கிறபடி நாம் எழ வேண்டும். 2020 அந்த எழுச்சியை ஒரு முன்தாவலாக நிகழ்த்தக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டும். வேற எது இல்லாமல் பேசணும்னு வந்தேன், ஆனால் எதுவுமே பேசல. இந்த இடத்துல வந்த நேரம் திடீர்னு எனக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ ஞாபகம் பரவாயில்ல 13 பேர்னு கவலைப்படுறாங்களா, ஃபிடல் காஸ்ட்ரோவை செய்வோம் சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு தான் இவ்வளவு நேரம் பேசினது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமான ஒரு பொழுது. சிறிய 100வது வாரமாக இருந்தாலும் ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸை நமக்கு நாமே வரித்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும். நன்றி மகேஷ் அவர்கள், உங்கள் இன்முகம் எப்போதும் எங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் மீண்டும் எல்லா இடங்களிலும் இந்த அமைப்பை பற்றி நன்றாகவும் பெரிதாகவும் சொல்லி வருகிறீர்கள். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா நீங்கள் ஒரு சில ஆள்கிட்டெல்லாம் சொல்லி பழைய மந்திரிங்க அவங்கெல்லாம் என்கிட்ட ஃபாதர் என்ன இதெல்லாம் பண்ணுறீங்களா, அப்போ தான் எனக்கு ஓஹோ நம்ம பெரிய விஷயம்தான் பண்ணுறோம் போல இருக்கு. ஆமாம், அது வரைக்கும் யோசிக்கவே இல்லைங்க. எல்லாம் இவருடைய பிரச்சாரம், யார் நம்ம மகேஷுடைய பிரச்சாரம். யூ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டீம், நல்ல டீமாக இருக்கிறீங்க. பட் முன் தாவணும். மீண்டும் வருவோம் கட்டாயம். 2 மாதத்தில் ஒரு என்ன வெண்ணிலா மேடம் ஆங்கிலம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஆட்களை சேர்க்கறதுக்கு ஏதாவது வழியை சொல்லி கொடுத்து, என்னம்மா பாண்டரேகா மேடம், ஆமாம் அவங்க ஜெய் சுரேஷ் ஆட்டி சொல்லுங்கள், அவர் நினச்சா அவர் 10 பேர் கொடுக்கலாம். அவர் ஒரு பெரிய கில்லி. அதனால் எல்லோரும் ஒருத்தர் அப்படி நம்ம சேர்த்து எவ்ரி டீம் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். லீடர்ஷிப் டீமுக்கு இன்னைக்கு Februaryயில் இருக்கிறோம். பை நவம்பரில் செப்டம்பர் இந்த 11ங்கிறது 20 டீமாக நமக்கு மாறி இருக்கணும். அதான் பாலமுருகன் மார்ட்டின்லாம் வந்திருக்காங்க இல்லைங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை சார்ந்திருக்காதீர்கள் தயவு நான் கேட்டுக்கிறது. நான் இன்னொன்று சொல்கிறேன், என்ன கட்டாயம் செய்வோம் ஐயா. அதாவது என்னை திறமைசாலின்னு நினைக்காதீங்க. நான் ஒரு கனவுகளை உருவாக்குகிறவன், அவ்வளவுதான். நான் நிர்வாகி அல்ல. அதனால தான் எங்கள் ஆஃபீஸில் 4 பேரை தவிர ஆள் வைக்கவே இல்லை. ஏன்னா இப்போ 4 பேர் வைக்கிறப்பவே குழப்பமாக இருக்குங்க. பிகாஸ் ஐ எம் நாட் எ மேனேஜர் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ manager. I don't want to be a manager, because that's not my cup of tea. But I am a dreamer. ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த ட்ரீம்ஸ் மோஸ்ட்லி இனத்துக்கான ஒரு கனவு, மானுடத்திற்கான ஒரு கனவு. அதை விட்டாச்சுன்னா எனக்குன்னு ஒரு சின்ன உலகம் இருக்குது. அது மியூசிக், இசை, படிப்பு, அது ஒரு சின்ன உலகம். அந்த உலகத்துள்ள யாராவது குளறுபடி பண்ண வந்தாங்கன்னா அப்போ தான் கொலைகாரனாகவே மாறிடும். திஸ் இஸ் மை லைஃப். உங்கள் பவுண்ட்ரி இதோட முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் மை பவுண்ட்ரி. ஸோ
So therefore what I am saying is நீங்களே அதை எடுத்துக்குங்கிற ஒரு ட்ரைனிங்னா நீங்கள் அதை எடுத்துக்குங்க. அதுக்கு எப்படி நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது அதெல்லாம் நம்ம பேசலாம். எப்படியும் பார்த்திபன் சார்கிட்ட சொல்லியாச்சுன்னா அவர் 10 பேர்கிட்ட பேசாமலாம் இருப்பார் இல்லைங்களா? வந்து ஒரு ட்ரைனிங்னா என்ன சார்? ஓ தேங்க்யூ வெரி மச் சார். கம்யூனிகேஷன் நல்லா இருக்கிற நேரம் வர கம்யூனிகேஷனை விட கம்யூனிகேஷன் பழுதுபட்டது என்று நினைக்கிற போது வரக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அது வெரி பவர்ஃபுல் சார். வந்து அதனால ஞாபகம் வச்சுங்க. அதனால் இதெல்லாம் ஒன்று நத்திங்க. ரொம்ப வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு மாதத்தில் அவர் சிவா வருவார். உங்களுக்கு நான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். யாருக்கு தெரியும், இறையருளால் அவரோட கிளினிக் நம்ம அமைப்பே முதல்ல இங்கே தொடங்குற மாதிரி இருக்கலாம். ஹூனோஸ் சார், ஒருவேளை அப்படி கூட நடக்கலாம். இறைவன் அருட்பேராற்றல் என்ன திட்டங்கள் வச்சுருக்குன்னு நமக்கு தெரியாது. எனவே லீடர்ஸ் ப்ளீஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் யூ ஆர் ஹிஸ்டாரிக் பாயிண்ட் ஆஃப் டைம். இதை மட்டும் திரும்ப 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 நான் சொல்கிறது, இது உங்களுக்கு சொல்கிறேன். புத்தர் வந்து அவர் ஞானின்னு யார் அவருக்கு சொன்னாங்க? அவர் டிக்ளேர் பண்ணிட்டார், அவ்வளோதாங்க. மகாவீரர் வந்து மா மேதேன்னு யார் சொன்னது? அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். That kind of genuine self-confidence, it's not exaggeration. Or Jesus for that matter, Johnson sir. யாராவது வந்து சொன்னாங்களா? வானம் திறந்துன்னு ஒரு இது இருக்கு. பட் ரொம்ப அழகாக இருக்குங்க. பைபிளில் ரொம்ப அழகான ஒரு இடம் வரும். இவர் அடிக்கடி வந்து இந்த ஃபாதர் இன் ஹெவன், ஃபாதர் இன் ஹெவன், ஃபாதர் இன் ஹெவன், வானகத்தில் இருக்கக்கூடிய என் தந்தை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஏதோ வந்து கேட்பாங்க, ஐயா இந்த ஃபாதர் இன் ஹெவன், ஃபாதர் இன் ஹெவன் அடிக்கடி சொல்கிறீங்களே, அவர் கொஞ்சம் காட்டுவீங்களா அப்படின்னு. அவர் எப்படி இருப்பாருன்னு காட்டுவீங்களான்ட்டு. அப்போ ரொம்ப அழகாக சொல்லுவார், என்னை பார்த்தேல்ல, ஃபாதரை பார்த்தாச்சு, போயிட்டே அப்படின்ட்டு. இஃப் யூ ஹவ் சீன் மீ, யூ ஹவ் சீன் தி Father. That is the level of his self-confidence about his inner self. So நாம் வரலாற்றின் சில பொழுதுகளில் நின்று கொண்டு நாம் தான் மாற்றம், we are the change, we are the change டிக்ளேர் பண்ணுற அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு வரணும். ஏங்க இதெல்லாம் இப்போ நீங்கள் அந்த மந்திரி சபையில் இருக்கிற மந்திரிங்க லிஸ்ட்லாம் எடுத்து போட்டு நீங்கள் அப்படியே ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி ப்ரொஃபைலை நீங்கள் எவாலுவேட் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ரொஃபைலோட மேட்ச் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருப்பாங்களா அந்த மந்திரி சபையில்? சீரியஸாக கேட்குறேங்க. ஐம் ஆஸ்கிங், கேன் ஒன் சிங்கிள் மினிஸ்டர் மேட்ச் யுவர் ப்ரொஃபைல்? ரைட். So, of course, we respect them because they are our representatives, they are elected representatives, they are process of a democratic process. ஆனால் நீங்கள் ப்ரொஃபைலை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். your profile is far far higher and better than their profile. அவங்க சைரன் வச்ச காரில் சுற்றி அடிச்சுட்டு இவ்வளோ அலம்பல் பண்ணலான்னா, I am only saying, you say you are the change, you are the beginning of a change, you are a point of history. அந்த தன்னம்பிக்கை எங்கள் தலைவர்களுக்கு வர வேண்டும் என்று என் தலைவர்களுக்கு நான் வேண்டிக் கொண்டு, என்னை சார்ந்தராதீர்கள், இனத்தின் கருத்தை மட்டும் முன்வைத்து கொண்டு குளறுபடி செய்யாமல், குழப்பங்கள் விளைவிக்காமல் இணைந்து முன் செல்லுங்கள். ஒவ்வொரு குழுவினுடைய வளர்ச்சியையும் நீங்கள் யோசியுங்கள். புதிய தொழில் முயற்சிகளை இணைந்து பெரிதாக ஆரம்பிங்கள். ஒரு செயின் அந்த மாதிரி யோசிங்க. அதை திறம்பட செய்ய வேண்டும் என்று மார்ச் 8ஆம் தேதி அனைத்துலக பெண்கள் தினம். எழுமின் சீட்டாசிஸ் அமைப்புகள் இணைந்து குளோபல் லீக் ஆஃப் தமிழ் உமன், அனைத்துலக பெண்கள் அமைப்பு என்கின்ற ஒன்றை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு தலைவரும் உங்கள் அணியின் பெண் உறுப்பினர்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தினுடைய பெண்களையும் யார் யாரெல்லாம் முடியுமோ அவர்களையும் இதில் இணைக்கணும். ஏன்னா நான் திரும்ப அதை சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற மல்டிநேஷ்னல் கேபிட்டலிசம் நம்மளை சுவாகா பண்ணி சாப்பிட்டு நம்மளை வந்து நிரந்தரமாக வந்து ஒரு 10,000 20,000 சம்பள கூலிகளாக வைக்கும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற கேபிட்டலிசம். ஸ்விக்கி பாய்ஸாகவும் அமேசான் பாய்ஸாகவும் அல்லது ஒரு மெகா மாலில் போய் எல்லாம் அந்த விற்கிற பிள்ளைங்களாகவும் தான் இந்த இனத்தை வைக்கும். இப்படியா நம்ம இனம் இருக்கணும்?
No, this is not our destiny. This is not our fate. This is not our fate. வெறும் வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் வந்து ஒரு விற்பனை செய்யக்கூடிய பொம்மைகள் அல்ல நம் இனம். அல்லது பைகளை தூக்கிட்டுலாம் வீடு வீடாக போய் போடணும். அந்த தொழிலுக்கு மதிப்பு உண்டு. பட் வி ஆர் ரெடியூஸ் டு இட். எவனோ கேபிட்டலை கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ வி சே, சப்போஸ் ஒரு கோடி பெண்களை நம்ம இணைச்சோன்னு வச்சுங்களேன், என்னால் வந்து கேபிட்டலை கண்ட்ரோல் பண்ண முடியல, கன்சம்ஷன் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். நான் எதை வாங்குவேன் என்று முடிவு செய்வேனோ அதைத்தான் வாங்குவேன் என்று 1 கோடி மக்கள் முடிவு செய்தால் நாம் தான் பலம், நாம் தான் பொருளாதாரம், நாம் தான் மூலதனம். ஏன் பண்ண முடியாது? ஐ எம் சேயிங் லெட்ஸ் டூ தட். லெட்ஸ் இமேஜின். எந்த அரசும் நமக்கு தேவை இல்லை. we can take control of the society and economic processes. எனவே அந்த 8ஆம் தேதி அந்த பெண்கள் இதற்கும் நாம் ஒரு சிறப்பு முயற்சி எடுத்து அந்த நாளை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நல்ல ஒரு நாளாக அமைந்தது என்று நினைக்கிறேன். இயல்பாக அமைந்தது. மீண்டும் மீண்டும் நம்முடைய கனவுகளின் திசையையும் எதற்காக நம்மை இந்த வரலாறு இணைத்தது என்கின்ற காரணத்தையும் மனதில் கொண்டு முன் செல்வோம். மீண்டும் ஒரு முறை மகேஷ் அவர்களுக்கும் முத்தமிழ் அணியினருக்கும் கரவொலி எழுப்பி வாழ்த்து சொல்லி இதுவரை நேரம் பொறுமையாக கேட்டதற்கு நன்றி தெரிவித்து அமர்கின்றேன். வணக்கம்.